இப்ப நான் மதுரையில இருக்கக்கூடிய நம்ம திருப்பரங்குன்றம், அதாவது அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடுன்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் இந்த திருக்கோவில்ல இருக்கு. சஷ்டி விரதம் இங்க ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும். அதாவது இங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 6 நாட்கள் வந்து வெறும் பால் விரதம், மிளகு விரதம், மௌன விரதம் இருப்பாங்க. சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு அந்த விரதத்தை முடிப்பாங்க. அதுக்கப்புறம் திருக்கல்யாணமும் இங்க நடக்கும். இங்க வந்து சுவாமி பார்த்தோம்னா வந்து ரொம்ப சாந்த சுரூபமா, அதே சமயத்துல குடவரை கோவில்ல அமைஞ்சிருக்காரு. ஒருவேளை மதுரைக்கு நீங்க வரீங்கன்னா மதுரையிலிருந்து வெறும் ஒரு 15 நிமிஷம் தூரத்துல தான் திருப்பரங்குன்றம் இருக்கு. திருப்பரங்குன்றத்துக்கு வந்து முருகப்பெருமானுடைய தரிசனத்தையும் பார்த்துட்டு போங்க. நம்ம எல்லா முருகர் திருக்கோவில்கள்லையும் பார்த்தோம்னா முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதமா நமக்கு காட்சி கொடுக்குறாருன்னா, இங்க தேவயானை அம்மையாரோட மட்டும் காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் தேவயானை அம்மையாரும், இன்னொரு பக்கம் நாரத மகரிஷியும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அதாவது சுவாமி சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்திரனே மனம வந்து தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தாரு. அதனால திருமண கோலத்தோட நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இது வந்து முதல் படை வீடு குடவரை கோவிலாவும் இருக்கு.